மனிதர்களுக்கு கர்மா எதனால் இருக்குது? கர்மா எதற்கு இறைவன் எங்களுக்கு கொடுக்கணும்? எல்லாருமே கர்மவினையை பற்றி பேசுகிறாங்க. கர்மவினையை கரைக்கணும்னு சொல்கிறாங்க. கர்மவினையை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தவறான காரியங்கள் செஞ்சிடாத, கர்மாவாயிரும். யாரையும் தவறாக பேசிடாத, கர்மா வந்துடும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இந்த கர்மானா என்ன? இது எதுக்கு நமக்கு கொடுக்கணும் இறைவன்? எதுக்கு பூமியில் நம்மளை படைக்கணும்? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? கர்ம வினைகள்னால நம்ம ஏன் வேதனைப்படுறோம், துயரங்கள் படுறோம் அப்படின்னு கேள்வி இருக்குது. எல்லா மகான்களும் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த பூமிக்குள்ளே பிறக்கணும்னாவே கர்மா இருந்தால் மட்டும்தான் பிறப்போம். கர்மா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலுடைய விளைவு தான் கர்மா. நம்ம டெய்லியும் ஒரு செயல்கள் செய்கிறோம் இல்லைங்களா? அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே ஒரு பதிவுகளாக பதிவாகிக்கிட்டு இருக்கு. அது பார்த்திங்கன்னா இறைவன் மறைபொருளாக இருந்து ஆகாய பதிவேடு அப்படிங்கிற ஒரு பதிவேட்டில் பதிவு செய்துட்டு இருக்கிறாரு. இது ஆங்கிலத்தில் ஆகாசிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஜாதகத்தை சார்ந்தது கிடையாது, கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு டைமென்ஷனில் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பரிமாணத்தில் நடக்குது. இது நம் கண்களுக்கு புலன்படாத ஏதோ ஒரு உலகத்தில் நடக்குதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த பதிவுகள் எதனால் நடக்குதுங்க ஐயா அப்படின்னா, நம்ம செய்கிற செயல்களெல்லாம் கணக்கு பண்ணணும். எந்த ஒரு செயலுமே, ஒரு வருமானமாக இருக்கட்டும், ஒரு எந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னாவே அது கணக்கு பண்ணிட்டு வரீங்க இல்லைங்களா? ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே வரீங்க இல்லைங்களா? பேக்கப் இருக்குல்ல, அது மாதிரி இறைவன் நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு அதை பதிவு செய்துக்கிட்டே வர்றாரு. ஆட்டோமேட்டிக்காக அது பதிவாயிரும். ஒரு சின்ன ரியாக்ஷன், சின்ன ஒரு ஆக்ஷன், சின்னதாக ஒரு செயல் செஞ்சிங்கனாலும், ஒரு சினுங்கினாலும், ஒரு மாதிரி முறைச்சாலும், ஒரு மாதிரி சிரித்தாலும், ஒரு நல்லது செஞ்சாலோ, ஏதோ ஒரு காரியம் நீங்கள் கோவப்பட்டு ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சாலோ, ஒருத்தர் அழிக்க நினைச்சாலோ, ஒருத்தர் திட்டாலோ, ஒரு இமோஷனலாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டாலுமே பதிவாயிரும். இது எல்லாமே கார்மிக்கில் பதிவாயிரும். இது அப்படியே ரிட்டனாக ஒரு பர்த்தை கொடுத்து பூமிக்கு அனுப்பி அது அப்படியே உங்களுக்கு திரும்ப வரும். 1 மடங்கா, 2 மடங்கா, 3 மடங்கா வரும். நீங்கள் செஞ்ச செயல்களுக்கு பொறுத்து. எந்த அளவுக்கு நல்ல செயல்கள் செய்கிறீங்க, தர்மத்திற்கு உட்பட்டு செய்கிறீங்க, இறைவன் சொன்ன சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செய்கிறீங்க, இந்த பிரபஞ்சத்துடைய திட்டங்களுக்கு உட்பட்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்மா பாதிப்புகள் ஏற்படுத்தாது. புண்ணியங்கள் சேர்ந்து அந்த புண்ணிய கர்மாவை நீங்கள் சரியாக, புண்ணிய கர்மான் இருக்குது, பாவ கர்மான் இருக்குது. 2 விதமான கர்மா இருக்குது. கர்மானாவே நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம். நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு. அந்த புண்ணியத்தை கழித்து விட்டு நீங்கள் அதுக்கு மேலே எந்த தவறும் செய்யலைன்னா நீங்கள் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறப்ப இறைவன் ஆன்மீக நிலையை அடைவதற்கான அனுபூதிகளை, ஆத்ம அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அதை கொடுத்து உங்களுக்கு இந்த பூமிக்கு வராதபடிக்கு வேறொரு நிலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார். இல்லை இவர் இன்னமும் பாவம் செய்திருக்கிறாரு, அது புண்ணியம் கொஞ்சம் செய்திருக்கிறாருன்னா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு. இவர் வெறும் பாவம் மட்டுமே செஞ்சிருக்காருன்னா அதுக்கேற்ற ஒரு உடலை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, ஒரு வாழ்க்கையை கொடுத்து அங்கே அனுப்பிடுவார். அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். இந்த கர்மா கொடுக்கப்படுறதே இந்த பூமிக்குள்ளே வர்றதுக்கு கர்மா வேணும். இதை இவ்வளோ பெரிய மகான்கள் பிறந்தாலும், சித்தர்கள் பிறந்தாலுமே குறிப்பிட்ட வம்சங்களுடைய கர்மாவை அவங்க உள்வாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தில் நான் போய் பிறக்கிறேன் அப்படின்னு வருவாங்க. பெரும்பாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அதில் தேவகுமாரனா பிறக்கணும்னு சொல்லி முன்கூட்டி தேவதூதர்கள் மூலமாக சொல்லப்படுது. சொன்ன உடனே புனித மாதிரி அன்னை வயிற்றில் பிறக்கிறாரு. அவங்களுடைய குடும்பத்துடைய வழக்கப்படி அது அவர் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வேலை செய்கிறாரு, அந்த தொழிலை செய்கிறாரு. இதெல்லாம் கர்ம அடிப்படையில் அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய முழு ரூபம், அவருடைய அவதாரம் வெளியே வருது. அவர் உலகத்தை ரசிக்க வந்த தேவகுமாரனா தன்னுடைய ஆன்மீக பணியை முடிச்சுட்டு, தன்னுடைய வேலையெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இது மகான்களுக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு சாதாரண மனிதர்கள் நம்மளை மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குறிப்பிட்ட பிறவிகள் இருக்கும், பல பிறவிகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படும். இந்த மறுபிறவியை நம்பாதவர்களுக்கு இது புரிய வாய்ப்பு இல்லை. பட் பிறவிகள் இருக்குதுங்க. நம்ம தொடர்ந்து தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அவனுக்கு என்னதான் தண்டனை? எத்தனையோ பேர் தவறுகள் செய்கிறாங்க. அரசாங்கத்தால் எல்லா தண்டனைகளையும் கொடுத்துட முடியாது. அவன் தப்பிச்சிடுறான். எப்படியும் பணத்தை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தப்பிச்சிடறான். அப்போ அவனுக்கு தண்டனைங்கிறது எப்போ கொடுக்குறதுங்க? இறைவன் கர்ம வினையாக கொடுத்து அவன் அடுத்த பிறவியில் தண்டிப்பார். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். சரி, இது ஏன் கொடுக்குறாரு இறைவன் அப்படின்னா, நம்ம நிறைய பயிற்சி செய்யணும், கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நல்லதே செய்யுங்க, இறைவனுடைய சட்டத்திட்டத்தின்படி செய்யுங்க, தர்மத்தையே செய்யுங்க. பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து நேர்மறையான வழியில் வாழ்ந்து முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கர்மவினையை கரைத்து நீங்கள் முழுமையாக வெளியேறி விட்டீர்கள் என்றால் உங்கள் நோக்கத்தை பூமிக்கு வந்த நோக்கத்தை முடிச்சிட்டிங்கன்னா இந்த கர்மா இருக்காது. ஸோ அதனால் இந்த கர்மா அப்படிங்கிறது
நமக்கு நாம் செய்த செயலுடைய விளைவு தான் கர்மா. அது என்ன செய்யறங்கிறத பொறுத்து இருக்குது. தர்மத்தின் வழிபடி நடக்கணும். இதுதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ தர்மம் இது புத்தரும் அதான் சொல்றாரு. தர்மங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய சட்ட திட்டங்கள். இந்த பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு அடிப்படை சட்டங்கள் இருக்கிறது. அது நம்ம வந்து சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணல, விதிமீறல் செய்கிறோம் அப்படின்னா அந்த விதிகளுக்கு மீறும் பொழுது, பிரபஞ்ச விதியை மீறும் பொழுது கர்மவினையை நீங்கள் கர்மாவை கிரியேட் பண்ணிடுறீங்க. அடுத்த மொமெண்ட் கர்மா கிரியேட் ஆயிரும். இப்போ ஒருத்தரை பார்த்து சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் திட்டுறீங்க, யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கள மனசில் நினச்சி நீங்கள் ஒரு மாதிரி கோவப்படுறீங்க, பொறாமப்படுறீங்க, எரிச்சல் அடையிறீங்க. இது மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே போய் உங்களுடைய சக்கரங்களில் பதிவாகும். சக்கரங்கள் தான் அந்த பதிவேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கலாம், பஸ் வசதின்னு வச்சுக்கலாம். நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா 6 விதமான சக்கரம் இருக்குது. தலைக்கு மேலே ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரங்கள் வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தா, ஆக்ஞா, சகசிராரா, துரியம்னு சொல்லுவாங்க. தலைக்கு மேலே இருக்குது. இது 7வது சக்கரம். மொத்தம் 6 சக்கரம் உடலுக்குள்ளே இருக்குது. ஆக்னியாவோட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள். உடலுக்குள் மீன்ஸ் நம்ம ஆன்மாவை சார்ந்து இருக்கக்கூடிய சக்கரங்கள். இதுதான் அந்த பதிவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு சொன்னால் புரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் வயிற்றெரிச்சல் ஆகுறீங்க, ஒருத்தரை பார்த்து வயிற்றெரிச்சல் ஆகுது அப்படின்னா மணிப்பூரக சக்கரத்தில் கர்ம வினையாக பதிவாயிரும். உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயம் இருக்கும். யாரெல்லாம் வயிற்றெரிச்சல் பிடிச்சி திரியிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வயிற்று பிரச்சனை இருக்கும், கட்டாயம் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது எதிர்மறையான சக்திகள் உங்களை தாக்கி இருந்துச்சுன்னா, நெகட்டிவிட்டி ஏதாவது வந்து தாக்கியிருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் கர்ம வினைக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனை இருக்கும் பாருங்கள். அது மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறது, அவங்க நல்லா இருக்காங்களா நினைக்கிறது, அவங்க வளர்ச்சி பார்த்து பிடிக்காமல் இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல பிரச்சனை இருக்கும். அது மாதிரி உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிற செயல்கள் எல்லாம் அந்தந்த சக்கரங்களை பதிவாகும். இப்போ ஒருத்தர் காயப்படுத்திட்டீங்க, ஒருத்தர் அவங்க மனசு நோகிற மாதிரி, அவங்க இருதயம் வலிக்கிற மாதிரி பேசிட்டீங்க, கடுமையாக பண்ணிட்டீங்க, ஒருத்தரை காதலிச்சு ஏமாத்திட்டீங்க, ஒரு பெண்ணை வந்து அசிங்கமாக மனதளவில் பாதிக்கப்படுற அளவுக்கு பேசிட்டீங்க, ஒரு ஆணை பேசிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிடும். அவங்க அவங்க மனசக்தி அவங்களுக்கு இல்லாமல் அழுதுருவாங்க. அவங்க மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுடைய அநாகதா சக்கரத்தில் வந்து கர்ம பதிவு ஏற்படும். இப்படிலாம் நிறைய சித்தர் வழிபாட்டு முறைகளில் இருக்கிற ரகசியங்கள் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் வெளிப்படையாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது செயல்படுது. அது ஜாதக அடிப்படையில் அதை கணிச்சு சொல்லுவாங்க சில பேர். ஜாதகம்ங்கிறது அந்த கர்மாவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற கிரகங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த கர்மா வந்து சக்கரங்களுக்குள்ளே இருந்து கட்டுப்பாட்டில் எடுத்துப்பாங்க, டேட்டா பேஸ். சனி பகவான்ங்கிற ஒரு கடவுளையே சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த கர்மாவை, பேட் கர்மா நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கான தண்டனைகளை சரியாக கொடுக்குறவர். கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அதுக்கான தண்டனைகளை சரியாக கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது, ரகசியங்கள். ஸோ அந்த கர்ம வினையும் நீங்கள் கரைக்கணும்னா நல்ல புண்ணிய காரியங்கள் செய்யுங்க, மக்களுக்கு உதவி செய்யுங்க, எதிர்பார்ப்பற்ற செயல்கள் செய்யுங்க. இது எனக்கு செஞ்சால் அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செஞ்சீங்கன்னா அது புண்ணியத்துக்குள்ளே போயிடணும். சொல்லப்போனால் நீங்கள் வந்து பாவமும் செய்யக்கூடாது, புண்ணியமும் செய்யக்கூடாது, தர்மம் தான் செய்யணும். ரெண்டும் எதிர்பார்ப்பற்ற செயல்கள் செய்யணும். எல்லாமே வந்து எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், உங்களை வந்து பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், அவங்கள பார்த்தா என்ன கிடைக்கும், இலவசமாக என்ன கிடைக்கும், எதை பார்த்தாலும் இலவசம், எங்கே போனால் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இலவசமாக தானே கொடுத்தாங்க அப்படிங்கிறது. எல்லாமே இலவசமாக கிடைச்சிடணும் இல்லைங்களா. நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, சித்தர்கள் மகான்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு போயிடணும், இலவசமாக எல்லாமே கிடைச்சிடணும் இல்லைங்களா. அதான நியாயம், தர்மம் இல்லைங்களா. எந்த உழைப்பும் இருக்கக்கூடாது, உடனே வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிடணும். சித்தர்கள் வந்து உங்களுக்கு கை காலெல்லாம் அமுக்கி விட்டு நீங்கள் கேட்குற விஷயத்த கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் வந்தவொன்னு எடுத்து அப்படியே கொடுத்துடணும் உங்களுக்கு. அவங்க பல வருடங்கள் தியானம் பண்ணி தவம் பண்ணி ஒரு நல்ல ஆற்றலை வச்சு இருப்பாங்க. அந்த விஷயத்த நீங்கள் கேட்டவுடனே கொடுத்துடணும். அருளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சித்திகளாக இருக்கட்டும், யோக பயிற்சியாக இருக்கட்டும், நீங்கள் பொருளுலக வாழ்க்கையில் பணமாக இருக்கட்டும், எல்லாமே கடவுள்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து கேட்டவுடனே எடுத்து கொடுத்துடணும் உங்களுக்கு. அதுவும் இலவசமாக கொடுத்துடணும். எந்த உழைப்பும் போடக்கூடாது, உடல் உழைப்பு இருக்காது, உங்களை எந்த நல்ல செயல்களும் இருக்காது, பக்தி இருக்காது, எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, மக்களுக்கு உதவிகள் எதுவும் செய்ய மாட்டீங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயம் செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே சேவை செஞ்சிடணும். இப்படி தான் மக்களுடைய மனநிலை இருக்குது. அதனால தான் கோயிலுக்கு போனால் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ பெரும்பாலும் கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கிற ஆற்றல்களை உணர முயற்சி பண்ணுங்கள், கேட்குறத விட்டுட்டு. ஸோ இதாங்க கர்ம வினைக்குள் இருக்கிற விஷயங்கள். ஸோ கர்ம வினையை கரைப்பதற்கு தர்மம் செய்ய வேண்டும், எதிர்பார்ப்பற்ற செயல்கள் செய்ய வேண்டும். எதை செஞ்சாலும், உணவு கொடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு நல்லது பண்ணாலும் சரி, நல்ல உபதேசம் கொடுத்தாலும் சரி, ஞானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளாக கொடுத்தாலும் சரி, ஆற்றலாக கொடுத்தாலும் சரி, எந்த செயலாக கொடுத்தாலும்
எதிர்பார்ப்புகள் அற்று செய்கிறோம். இப்போ நம்ம நீங்கள் நம்ம ஐயா நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நம்ம நினச்சா செய்கிறோம். நம்ம செய்ய இறைவன் கொடுத்த பணியை செய்கிறோம். நீங்கள் அதை புறக்கணிக்கிறது உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரும். அவங்க யார் அதை கற்றுக்கணுமோ அதை தேடி வருவாங்க. அவங்களுக்கு இது போய் சேரும். அவ்வளோதான். இதில் சொல்கிறதுக்கு அவங்கவுங்க பணியை போய் அவங்கவுங்க செய்யுங்க. ஸோ இறைவன் இந்த காரணத்தை பூமிக்கு ஒரு காரணத்துக்காக அனுப்பியிருக்காரு. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கர்மவினை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது சரியாக செயல்படுத்தணும். சரியான நோக்கத்தில் போகணும். எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. உங்ககிட்ட இருந்த ஞானத்தை நான் பெறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஆத்மாக்களுக்கு நாங்கள் ஆன்மீக வகுப்புகள் எடுக்கிறோம். அந்த ஆன்மீக வகுப்புகளில் கலந்துக்கும் போது அதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ கர்மா அப்படிங்கிறது இருந்தால்தான் இந்த பூமியில் பிறக்க முடியும். அந்த கர்மா இருக்கிறத அது சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பிறவிகள் இருக்காது. தவறான செயல்கள் அதிகமாக செய்கிறத விட ஒரு நற்காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லதே செஞ்சுக்கிட்டு இருங்க. பிறவிகள் குறைக்கப்படும். கர்ம வினைகள் குறைக்கப்படும். இது போன்ற ஞானங்களை நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அதை மாற்றிக்குவீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறீங்க இல்லைங்களா? அதுவே கர்மவினை குறைகிறது தான். ஒரு தவறான ரூட்டில் போயிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு உபதேசத்தை கொடுக்குறோம். அந்த உபதேசத்தின் மூலிமா நீங்கள் சரியான ரூட்டுக்கு வந்துட்டீங்கன்னாவே அது ஒரு பெரிய கர்மவினையிலேருந்து நீங்கின மாதிரி தானே. தப்பான ஒரு முடிவு எடுக்கலன்னு நினைச்சீங்க. திடீர்னு இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த முடிவுலேருந்து விலகி நல்ல முடிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய கர்மவினையிலேருந்து நீங்கி இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அது மாதிரி ஞானம் உங்களுக்கு கர்மவினையை நீக்கும். அந்த கர்மவினை நீங்கணும்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும். ஞானம் கிடைச்சிட்டாலே நிறைய விஷயங்கள் டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. தவறான பாதையை. சரியான பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கு தான் அந்த ஞான உபதேசத்தை கேட்கணும்னு சொல்கிறது, பாடல்களை கேட்கணும்னு சொல்கிறது, சித்தர்கள் மகன்கள் உபதேசங்கள் கேட்கணும்னு சொல்கிறது, அவங்க கொடுக்குற ஆன்மீக பயிற்சிகளை நீங்கள் பெறணும்னு சொல்கிறது. நான் மக்கள் அது விழிப்புணர்வு இல்லை, கலந்துக்கிறது இல்லை. நாம் எதுக்கு போய் கலந்துக்கணும், நாம் எதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அப்படியே இருக்க வேண்டியதாங்க கடைசி வரைக்கும். ஞான தீட்சை பெற வேண்டும் நினைப்பவர்களுக்கு நம்மளுடைய வகுப்புகளில் கலந்துக்குங்க. மிகப்பெரிய தெளிவு அதை பற்றி மேலும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது. நன்றி.